வெல்கம் டு பெண்கள்.com. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மினிமலிஸ்டோட 0.3% ரெட்டினால் சீரத்தோட ரிவ்யூ தான். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் பார்த்துடலாம். ஒரு கார்போ பாக்ஸ்க்குள்ள பிளாக் கலர் கிளாஸ் பாட்டில் தான் ப்ராடக்ட் வந்து வருது. கார்போ பாக்ஸில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ரெடியூஸ் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சீரத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாட்டர் பேஸ்டில் உள்ள இந்த சீரத்தை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த சீரத்தை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசராக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வீக்லி 2 or 3 டைம்ஸ் மட்டும் இந்த சீரத்தை யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா இந்த ப்ராடக்டை ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்டினால் ஃபேஸ் சீரத்தை நம்ம நைட் தான் யூஸ் பண்ணுவோம். மார்னிங் நீங்கள் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெட்டினால் சீரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெட்டினால் சீரத்தை பற்றி ரிவ்யூ போட்டிருப்பாங்களா, அதை கொஞ்சம் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. என்னோட ரிவ்யூ பார்க்கணுங்கிறதுக்காக சொல்லலை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபேஸில் வந்து ரியாக்ஷன் காட்டியிருக்கு. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த சீரம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதோட ரேட் வந்து 149 rupees. அப்புறம் இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 18 months கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற 4 மெயின் இன்கிரீடியன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டினால் தான். ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், ஈவன் ஸ்கின் டோன், அப்புறம் வந்து நம்ம ஸ்கின்னை ஸ்மூத்தாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். செகண்ட் வந்து பாகுஜி ஆயில். இந்த ஆயில் வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள சுருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும். தேர்டு வந்து கோஎன்சம். இது வந்து நம்ம நியூ செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபோர்த் வந்து ஸ்குவாலின். இது வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்க ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் தான் இந்த ப்ராடக்ட்ல உள்ள மெயின் இன்கிரீடியன்ட்ஸ். நான் இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். என்னோட ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் ரொம்ப ட்ரையாக இருக்கும். சம்மர் டைமில் என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கிடையாது. நீங்கள் ரொம்ப வெரி சென்சிட்டிவ் ஸ்கின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்கின்ல வந்து ஆக்னி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னாலுமே இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ண வேண்டாம். உங்களோட ஆக்னிலாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. அப்புறமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, ஃபீடிங் பண்ணுறவங்க, இவங்க யாருமே இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நான் எதுக்காக இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணேன்னா, என்னோட ஸ்கின் கொஞ்சம் டல்னஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 1 வீக் இந்த ப்ராடக்ட்ல என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே ஃபாலோ பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணேன். செகண்ட் வீக்கில் வந்து என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனனால மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணேன். பன் பட்டர் ஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாய்ஸ்சரைசர், அப்புறம் சீரம், அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்போவுமே என்னோட ஸ்கின் ரொம்ப எரிச்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து பயந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தூங்கிடுவேன். அப்புறம் இந்த சீரம் அப்ளை பண்ணாலே ஸ்கின் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஸ்கின் வந்து பேர்ன் ஆகிற மாதிரிலாம் எனக்கு தோணும். அப்புறம் ஃபேஸில் வந்து அங்கங்கே ஸ்கின் வந்து பேர்ன் ஆன மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 2 டேஸ்க்கு ஆனால் இருந்துச்சு. இதில் காட்டியிருக்கிற ஃபோட்டோ என்னோட ஃபோட்டோ கிடையாது. எக்ஸாக்ட் இதே மாதிரி இருந்தனால நான் நெட்டில் இருந்து எடுத்தேன். எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சோ அப்படிலாம் நினச்சி நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டே எல்லாம் இருந்திருக்கேன். 3rd வீக்குக்கு அப்புறமா எனக்கு இரிட்டேஷன் வந்து அவ்வளவா இல்லை. இந்த 3rd வீக் வரைக்குமே நான் ஒரு நாள் இந்த சீரம் அப்ளை பண்ணுவேன், ஒரு நாள் யூஸ் பண்ண மாட்டேன், மறுநாள் யூஸ் பண்ணுவேன், ஒரு நாள் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன். 3rd வீக்குக்கு அப்புறம் எனக்கு கம்ப்ளீட்டாக இரிட்டேஷன் எதுவுமே இல்லாதனால நான் 4th வீக்கு ஃபுல்லாகவே ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 5th வீக்கு கிட்டலாம் நான் வெறும் இந்த சீரம் மட்டும் அப்ளை பண்ணிட்டுலாம் தூங்கியிருக்கேன், மாய்ஸ்சரைசர் எதுவுமே அப்ளை பண்ணாமல். இந்த சீரம் நம்ம ஸ்கின்னோட செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதோட ரியாக்ஷன்லாம் பார்த்து நம்ம பயப்படாமல் கண்டினியூவாக இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படின்னா தான் இதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டை கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.